தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இது அபியின் சமையலறை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். பயணத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான கார சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 4 பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், ஒரு பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதில் காரம் நல்லா சாப்பிட்றவங்க 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு இது போதுமானது. இல்லை எனக்கு காரம் ரொம்ப மந்தமாக வேணுங்கிறவங்க இதை விட அளவு கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இவங்க எல்லாரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒருத்தராக போட்டு ஆட் பண்ணிடலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி, இந்த மிளகாய்த்தூளும் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இவங்களை நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ அவங்க தாளிக்கிறதுக்கான ப்ராசஸ் போயிடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 1 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. உளுந்து, கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை. இப்போது இந்த தக்காளி இதுக்குள்ளே வச்சிடலாம். இது ஊற்றும் போது படப்படன்னு வெளியில் தெரிக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இது மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படியே சேர்த்துட்டு விட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். உப்பு 1/2 உப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 உப்பாகவே இருக்கட்டும். இது நல்லா வற்றி வரும்போது உப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும். அப்போவும் பத்தலைன்னா லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மூடி போட்டு நம்ம பாட்டுக்கு மற்ற நமக்கு இருக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இது வேலையே இல்லாத ஒரு சிம்பிளான ஒரு சட்னி தான். இதை மூடி போட்டுட்டு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி வற்ற நல்ல ஒரு துவையல் ஃபார்முக்கு வந்துச்சுன்னா இது சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பாதி அளவு தண்ணி வற்றி ஒரு கெட்டித்தன்மைக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக ஒரு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறிட்டு இதை இப்படியே ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம், மூடி போடாமல். இந்த அளவுக்கு கெட்டித்தன்மையாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். அச்சோ, அந்த 1/2 உப்பே கரெக்டாக வந்துருச்சுங்க. ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, கம்பு தோசை, கேழ்வரகு தோசை, சிறுதானிய தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான காம்பினேஷன். இன்றைக்கி நான் இதை கம்பு தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன். கிறிஸ்பியான கம்பு தோசை, 1 ஸ்பூன் கார சட்னி, ஒரு காம்பினேஷனாக பக்கத்தில் ஒரு தேங்காய் சட்னி. ஸோ கம்பு தோசை, கார சட்னி, தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனுங்க. தோழமைகளே, மீண்டும் ஒரு அழகான சமையல் வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கணும். நன்றி, வணக்கம்.